வெல்கம் டு இணைந்த கைகள் இன்ஜினியரிங் அகாடமி. இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா மிஷின் சைக்கிள் ஸ்டேட்டஸ். மிஷின் சைக்கிள் ஸ்டேட்டஸ் அப்படின்ற டைட்டில் பார்க்க போறோம். அதுக்கு என்னென்ன பின் தேவைப்படும் அப்படின்னா இந்த IO/மெமரி பார் அப்படின்ற பின்னு தேவைப்படும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் உங்களுக்கு பின் நம்பர் 33 S1 தேவைப்படும். அடுத்தது பின் நம்பர் 29 S0 தேவைப்படும். இந்த மூணு இருந்துச்சு அப்படின்னா நீங்க என்ன பண்ணலாம், மிஷின் சைக்கிள் ஸ்டேட்டஸை நம்ம என்ன பண்ண முடியும். அதை நம்ம யூஸ் பண்றதுக்காக இந்த மூணு பின்னும் யூஸ் பண்ணுவோம். அதனால அந்த பின்னு எது அப்படின்ற தெரிஞ்சதுக்காக தான் இந்த பின் டயக்ராமே நான் கொடுத்துட்டேன். ஓகேங்களா? இந்த மூணுமே எந்த குரூப்புக்குள்ள வரும் அப்படின்னா டைமிங் அண்ட் கண்ட்ரோல் சிக்னல் அப்படின்ற குரூப்புக்குள்ள வரும். நார்மலா உங்களுக்கு தெரியும் 8085 அப்படின்றது 40 பின் இருக்கும். 40 பின்ல வந்து உங்களுக்கு என்ன பிரிக்கிறோம் அப்படின்னா கிறிஸ்டல், அந்த பவர் சப்ளைக்காக யூஸ் பண்ற கிறிஸ்டலு, அப்புறமேட்டு இன்புட் அவுட்புட் சீரியல் பஸ்ஸுக்கு, அதுக்கப்புறமேட்டு இன்டரப்ட் கொடுக்கறது, அப்புறம் அட்ரஸ் அண்ட் டேட்டா பஸ், அட்ரஸ் பஸ், அதுக்கப்புறம் டைமிங் அண்ட் கண்ட்ரோல் யூனிட். இந்த டைமிங் அண்ட் கண்ட்ரோல் யூனிட் தான் உங்களுக்கு மறுபடியும் ஞாபகம் வச்சுக்கணும். பின் நம்பர் ஞாபகம் வச்சுக்கணும் கண்டிப்பா 29 33 34. ஓகேங்களா? நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம், அந்த பின் டயக்ராம்ல இருக்கிற அந்த பின்னை வச்சு நான் எப்படி மிஷின் சைக்கிளை ஆக்டிவேட் பண்றேன் அப்படின்றத பார்க்க போறோம். ஓகேங்களா? இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிறதா மிஷின் சைக்கிள் ஸ்டேட்டஸ். நீங்க பார்த்துட்டு இருக்கிறதா என்னது அப்படின்னா மிஷின் சைக்கிள் ஸ்டேட்டஸ். இதுல என்ன இருக்கும் அப்படின்னா IO மெமரி பார். புரியுதுங்களா? இதுல IO-வாவும் யூஸ் பண்ணிக்கலாம், IO-வாவும் யூஸ் பண்ணிக்கலாம், இன்புட் அவுட்புட். ஓகேங்களா? அப்புறம் மெமரி பார். சிக்னல் வந்து ஒன்னா இருந்துச்சு அப்படின்னா IO-வாகவும், சிக்னல் வந்து உங்களுக்கு கம்மியா இருந்துச்சு அப்படின்னா மெமரியாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். அது மீனிங் என்னன்னா உங்களோட அட்ரஸ் பஸ் IO, அதாவது இன்புட் அவுட்புட் அட்ரஸ் பஸ் ஆகும். உங்க அட்ரஸ் பஸ் மெமரிக்கு அக்சஸ் பண்ற அட்ரஸ் பஸ் ஆகும் மாறும். அதான் அட்ரஸ் பஸ் என்னவா மாறுது அப்படின்றது தான் இது குறிக்க போகுது. ஸோ 1 அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா அட்ரஸ் பஸ் என்னவா ஆக்ட் பண்ணுவோம் அப்படின்னா எது அக்சஸ் பண்ணுவோம் அப்படின்னா உங்களோட இன்புட் அவுட்புட்டை அக்சஸ் பண்ணும். இன்புட் அவுட்புட் அட்ரஸ் முடிஞ்சு போச்சுங்களா? அடுத்தது எம்மா இருந்துச்சு அப்படின்னா மெமரி. அப்படின்னா அட்ரஸ் பஸ் என்னவா அக்சஸ் பண்ணும் அப்படின்னா மெமரி. ஓகேங்களா? அதுக்கு வந்து சிக்னல் வந்து லோவா இருக்கணும். எந்த ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமா இருந்தாலும் இந்த கேள்வி கேட்பாங்க. ஓகேங்களா? எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாம்லையும் பேசிக்கான கொஸ்டின் இது. ஃபர்ஸ்ட் IO இந்த இது வந்து பார்த்துக்கோங்க. எல்லாமே என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா 0 பண்ணியிருக்கேன் இந்த இடத்துல. அப்படின்னா இது மெமரி. ஃபர்ஸ்ட் மெமரி. இங்க மெமரி வந்துருச்சுங்களா? ஈஸியா எழுத கற்றுக் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. இந்த இடத்துல நான் 0 சிக்னல் போட்டுட்டேன் அப்படின்னா என் சிக்னல் வந்து லோ சிக்னலா இருந்துச்சு அப்படின்னா மெமரி. அதுக்கப்புறமேட்டு என்னது 0 1 இருந்துச்சு அப்படின்னா என்னது மெமரி ரீடு. முதல் ரீட் பண்ணும், அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணும், இங்க பாருங்க WRIT. 0 1 அப்படின்னா என்னது மெமரி ரைட்டு. 1 0 அப்படின்னா ரீடு. ரைட் பண்றோம் அப்புறம் ரீட் பண்றோம், ரீட் பண்றோம் 1 2 ரைட்டு ரீடு. முதல்ல என்ன பண்ணுவோம், ரைட் பண்றோம், அதுக்கப்புறம் என்ன பண்றோம், படிக்கிறோம். முதல்ல எழுதுறோம், அதுக்கப்புறம் படிக்கிறோம். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ எழுதுறோம் அப்படின்றது ரைட்டு, ரீடு அப்படின்றது படிக்கிறேன். ஸோ எழுதுனதை படிக்கிறேன். அதுதான் 0 1 1 0. புரிஞ்சுங்களா? அடுத்தது இந்த 1 எதை குறிக்கும், IO. இப்பதான் சொன்னேன் IO. ஸோ இந்த இடத்துல IO அப்படின்னு வந்துடும். IO அப்படின்னு வந்துடும். இந்த இடத்துல என்னது 0 1 படிக்கிறதுனால எழுதுறேன் படிக்கிறேன், ரைட்டு ரீடு. ஓகேங்களா? அடுத்தது இங்க பாருங்க 1 1, இதுக்கும் 1 1. மீனிங் என்ன அப்படின்னா எனக்கு மெமரியா இருக்கும்போது, மெமரி அட்ரஸ் பஸ் அக்சஸ் பண்ணும்போது இது ஆப்கோடு ஃபெச். ஓகேங்களா? 1 இருந்துச்சு அப்படின்னா IO இன்டரப்ட் அக்னாலஜ்மெண்ட் வந்துடும். பார்த்துக்கோங்க. அடுத்தது இது எல்லாமே பேசிக்.
எக்ஸ்ட்ரா நீ தெரிஞ்சுக்க வேண்டியது இந்த 3 பாயிண்ட் நீ என்ன பண்ணிக்கோங்க, எக்ஸ்ட்ரா தெரிஞ்சுக்கோங்க. ஏன் அப்படின்னா இந்த ஸ்டார் இங்க போட்டு அந்த ஸ்டார் எதை ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படின்னா ஹை இம்பிடன்ஸ். இம்பிடன்ஸ்னா 0வாகவும் இருக்கலாம் 1ஆகவும் இருக்கலாம். ஹை இம்பிடன்ஸ் ஸ்டேட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் தெரியுங்களா, அந்த ஸ்டேட். ஓகேங்களா, அந்த ஸ்டேட்ல 0 இருந்துச்சு அப்படின்னா ஹால்ட்டு, 0 இருந்தா ஹால்ட்டு. அதே மாதிரி எக்ஸ் அப்படின்னா இது 0வாகவும் இருக்கலாம் 1ஆகவும் இருக்கலாம். அது நமக்கு தெரியாது, என்னன்னு நமக்கு தெரியாது, அதுதான் அன்ஸ்பெசிஃபைட். இப்படி இருந்துச்சு அப்படின்னா ஹோல்டு, இப்படி இருந்துச்சுன்னா என்னது ஹோல்டு. அடுத்தது இந்த இடத்துல என்ன சொல்றோம் அப்படின்னா திருப்பி இதே கண்டிஷன் தான். இது அப்படின்னா மீனிங் என்ன, இது ஹோல்டாகவும் இருக்கலாம் ரீசெட்டாகவும் இருக்கலாம். இதோட கண்டிஷன் எனக்கு எக்ஸாக்டா தெரியல, அது 0வாகவும் இருக்கலாம் 1ஆகவும் இருக்கலாம். அதுவும் இல்லாமல் ட்ரை ஸ்டேட்ல வேற போயிடுது. அதனால இது என்ன கண்டிஷன்ல என்னால் கண்டுபிடிக்க முடியாது. இந்த மாதிரி கண்டிஷன்ல வந்துச்சு அப்படின்னா ஹோல்டு இருக்கும், அப்படின்னா ரீசெட் இருக்கும். ஹோல்டு இருக்கும் அப்படின்னா ரீசெட் இருக்கும். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த டேர்ம் கொடுத்துட்டீங்கன்னா குழப்பமா பார்த்து கரெக்டாக பண்ணணும். புரியுதுங்களா? உங்க ஆப்ஷன்ல ஹோல்டு ரீசெட்டு போத் ஏ அண்ட் பி, இல்லைன்னா என்னது ஏ கரெக்டு பி வந்து ராங்கு, இந்த மாதிரி எல்லாம் ஆப்ஷன் எல்லாம் கொடுப்பாங்க. கரெக்டாக பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி கண்டிஷனை கொஞ்சம் தெளிவாக பார்த்துக்கோங்க. இதுதான் குழப்பம். இதெல்லாம் நம்ம ஈஸியாக நான் என்ன பண்ணியிருக்கேன், 0 அப்படின்னா நம்ம என்ன பண்ணிடணும் மெமரி, அடுத்தது 1 அப்படின்னா ஐஓ. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கே தெரியும்ல 10 11 இப்படிதான் நம்ம நார்மலாகவே எழுதுவோம். எழுதும்போது ஃபர்ஸ்ட் இருக்கிறது எழுதுறேன், அதுக்கப்புறம் படிக்கிறோம், எழுதுறோம் படிக்கிறோம், எழுதுறோம் படிக்கிறோம். ரெண்டுமே 1 இருந்துச்சு அப்படின்னா 2 ஆப்ஷன் இருக்கு. அது வந்து ஐஓவா இருந்துச்சு அப்படின்னா ஆப்போடு வச்சு, 1 இருந்துச்சு அப்படின்னா இன்டரப்ட் அக்னாலஜ்மெண்ட். ஓகேங்களா? ஸோ இந்த இது ஸ்பெஷலாக இருக்கும். இதில் S1 அப்படின்றத நம்ம நோட் பண்ணிக்க வேணும். S1 அப்படின்றது அட்வான்ஸ்டு ரீடு / ரைட் பார். ஓகேங்களா, அட்வான்ஸ்டு ரீடு ரைட் ஸ்டேட்டஸ். உங்களுக்கு கேள்வி கேட்பாங்க, which of the following is the advanced rewrite status? S1, S0, S bar, S0 bar அப்படின்னு கேட்பாங்க. குழப்பக்கூடாது. S1 அப்படின்றதான் அட்வான்ஸ்டு ரீடு ரைட் ஸ்டேட்டஸ். ஓகேங்களா, இதை நல்லா பார்த்துக்கோங்க. இது வரையும் நல்லா பார்த்துக்கோங்க. இதுதான் இதுல இருக்கிற இம்பார்ட்டன்டான திங்ஸ். அதை நோட் பண்ணிக்கணும். இது என்ன பின் நம்பர் நான் சொல்லியிருந்தேன் உங்களுக்கு, ஐஓ அப்படின்றது 34வது பின்னு, 34வது பின்னா வரும். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதனாலதான் பின் டயக்ராமே நான் உங்களுக்கு ஷோ பண்ணி காமிச்சேன். S1 அப்படின்றது 33வது பின்னு, S0 அப்படின்றது உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னா 29வது பின்னு. இது பின் நம்பரும் கேள்வியா கேட்பாங்க. இதை நீங்க மனப்பாடம் பண்ணக்கூடாதுன்னா உங்களுக்கு அந்த பின் டயக்ராமே ஃபர்ஸ்ட் ஷோ பண்ணிட்டு கேள்விக்குள்ள வந்திருக்கும். கேள்வி ஆக்சுவலா என்ன அப்படின்னா மெஷின் சைக்கிள் ஸ்டேட்டஸ். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி நிறைய வீடியோ நம்ம அகாடமிக் சேனல்ல இருக்கு, பார்த்துக்கோங்க. அதே மாதிரி அகாடமியில் சேரணும் அப்படின்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. எதுவும் டீட்டெயில் வேணும்னாலும் கால் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எதுவும் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணுறது, அது மாதிரி அடுத்தது என்ன ஃபர்தராக எக்ஸாம் வருது, இந்த மாதிரி டீட்டெயில் வேணும்னாலும் இந்த நம்பருக்கு கால் பண்ணீங்க அப்படின்னா அவங்க உங்களோட டவுட்டை கிளாரிஃபை பண்ணுவாங்க. ஓகேங்களா? இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, இந்த சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ, பாய்.